ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். உங்களெல்லாம் பார்த்தா சந்தோஷமாக இருக்கிறது போலவே தெரியல. ஏதோ ஒரு சோர்வோடு கர்த்தர் ஏன்னா இப்படி உதவி செய்யாமல் இருக்கிறாரோ, என் கூடலாம் கர்த்தர் இருக்கிறாரா, ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ ஒரு பெரிய போராட்டம், ஒரு விரக்தி என்று ஒரு பெரிய பயத்தோடு உடைந்து போய், இன்னும் சொல்லப்போனால் நொந்து போய் எதர்ச்சியாக அந்த வீடியோ ஆன் பண்ணி ஒரு வேளை கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த காலவெளியிலே ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்லி உங்களை பலப்படுத்தணும்னு விரும்புகிறார். என்னோட கூட சேர்ந்து 30ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனத்திற்கு நேராக கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர் என்று ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை பக்தன் இந்த இடத்துல எழுதுகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதில் ஒரு பெயர் நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் அவர் மாற பண்ணுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, உங்களுடைய புலம்பலை நிச்சயமாய் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நீங்கள் அவரை உண்மையாய் பற்றி கொள்ளும் போது, நீங்கள் அவரை உண்மையாய் நம்பும் போது, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற என் இயேசு கிறிஸ்து போதுமானவராக இருக்கிறார். ஒரு விதமான விரக்தியில், பயத்தில், எல்லாராலும் கைவிடப்பட்டு இனி நம்புவதற்கு ஒன்றும் இல்லை, இருந்த கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் நம்பிக்கை எல்லாமே போச்சு, இனி நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்று எல்லா பலனையும் இழந்த ஒரு நிலைமையில் கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களுக்கு என்று தீர்க்க தரிசனமாய் பேசுகிற ஒரு வார்த்தை, உன் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் நிச்சயமாய் மாற பண்ணுவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. உன் துக்க நாட்கள் நிச்சயமாய் முடிந்து போகும். உன்னுடைய இந்த ப்ராப்ளமை கர்த்தர் ஒரு பெரிய டெஸ்டிமனியை மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஒரு பெரிய டெஸ்டிமனியை மாற்றி அநேகருக்கு முன்பதாக நீங்கள் வெட்கப்பட்ட அதே இடத்துல மறுபடியும் கர்த்தர் உங்களை நிறுத்தி உங்களை அழகு பார்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்கள் கண்ணீரெல்லாம் மாற்றப்படும். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர் இந்த நாளிலே பயந்திருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுடைய வலது கரத்தை கர்த்தர் ஒரு விசை கூட பிடித்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே மகனே, உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்படாதீங்க. இந்த நாள் முழுவதும் நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற பண்ணுகிற என் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். God bless you.